ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா சரசா ரீட்டா கங்கா ரேகா சரசா ரீட்டா கங்கா ரேகா பாமா ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா நித்தம் ஒரு புத்தம் புது நெஞ்சில் உறவாடும் பழக்கம் எனதல்லவா நேரம் ஒரு ராகம் சுகபாவம் அதில் நாளும் மிதக்கும் மனதல்லவா தினம் ஒரு திருமணம் நடக்கலாம் சுகம் அதில் உலகினை மறக்கலாம் என் தேவை பெண் பாவை கஞ்சாடை ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா தங்கம் அது தங்கம் உடல் எங்கும் அதை கண்டால் கடத்தும் நினைவு வரும் தஞ்சம் இள நெஞ்சம் ஒரு மஞ்சம் அது தந்தால் எதிரில் சொர்க்கம் வரும் அடிக்கடி வலது கண் துடிக்குது புது புது மரபுகள் இருக்குது என்னாலும் என் மோகம் உன் யோகம் ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா ஒன்றாவது இரண்டாவது சொன்னால் ஒரு கோடி ரசித்து சுவைத்தவன் உன் போல் ஒரு பெண்பால் விழி முன்னால் வர கண்டால் மயக்கி பிடிப்பவன் நடிப்பிலே எவரையும் மயக்குவேன் அணைப்பிலே கலைகளை விளக்குவேன் என் ராசி பெண் ராசி நிவாவா ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா லதா இத வந்துட்டேனா தேங்க்யூ அண்ணா சாயங்காலம் வீட்டுக்கு கரெக்டா வந்துடணும் இன்னைக்கு ஏதாவது வேலைன்னு லேட்டா வந்தீங்க அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பா வந்துடுறேன் ஷூர் ஷூர் டாடா Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir.
என்ன ராமையா? இப்ப இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. புது வீடு பாத்திருக்கேன். ஆஹா. 3 மாச வாடகை முன்பணமா கேக்குறாங்க முதலாளி. அட்வான்ஸ் வேணுமா? ஆமாங்க. மேனேஜர் கிட்ட சொல்ற போங்க. எஸ் சார். ஸ்டெனோகிராஃபர் பாலு அனுப்பு. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அமெரிக்காவில இருந்து இம்போர்ட்ஸ் பத்தி ஏதாவது மெசேஜ் வந்ததா? வந்திருக்கு. ஷிப் பாம்பேக்கு வந்தாச்சா? வெரி குட். கிளியரிங் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. மேனேஜர் வர சொல். ஓகே சார். சார், உங்களை முதலாளி கூப்பிடுறார். சார் கூப்பிட்டீங்களா? எஸ் மிஸ்டர் வாசு. நாம பெங்களூர் கான்ஃபரன்ஸ்க்கு போறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க. ஐ மீன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓகே சார். பை த பை, ராமையா ஏதோ அட்வான்ஸ் கேட்டாரு, கொடுத்துருங்க. அவன் அடிக்கடி அட்வான்ஸ் அதிகமா கேட்கறான் சார். கஷ்டம் அதிகம்னு சொல்றாரு, கொடுங்க. சரி. லதா, அடடே, சொன்னபடி வந்துட்டீங்களா அண்ணா? நான் சாதாரணமா வரல, ரொம்ப பசியோட வந்திருக்கிறேன். சீக்கிரம் சமையல்காரன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. ஐ எம் டூ டயர்ட். சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்னைக்கு சமையல்காரன் லீவு. சாப்பாடு ரெடி. யார் செஞ்சா? நான்தா. மை காட். ஏன்னா கடவுளை கூப்பிட்டீங்க? வேற யாரை கூப்பிட்டாலும் வந்துருவானே. உனக்காவது நான் என்ன கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? அப்போ என் சமையல் நல்லா இருக்காதா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? தங்கச்சி சமையல சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம்? ஆமா, டாக்டருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து கேலியா பண்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா சமையல் பண்ணிருக்கேன். கோச்சிக்காதம்மா, நாங்க 2 பேரும் ஜோக் பண்ணோம். ஓ சமையல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகே. ரஹீம், என்னங்க செய்யறது? எதுவுமே நம்ம கையில இல்லைங்க. எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்போ உன் கையில தான் இருக்கு. ஆஷா, விடுங்க, ஈரமாயிடும். ஐ டோன்ட் மைண்ட். இருங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். சாரி டார்லிங், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். சால் ரைட். உனக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வைக்கிறேன். ராஜா, நாளைக்கு மகாபலிபுரம் போலாமா? சாரி, நான் பிசினஸ் விஷயமா பெங்களூர் போகணும். வெரி குட். அப்ப நானும் உங்க கூட வர்றேன். நோ, நான் உன்னை நிச்சயமா கூட்டிட்டு போக மாட்டேன். அந்த ஆசை உனக்கு வேண்டாம். பிசினஸ் இஸ் பிசினஸ். பெரிய பிசினஸ். இந்த ஆஷா இல்லாம என்ன பிசினஸ்? எஸ், நான் உங்க கூட பழகுறதே பிசினஸ் லைக் தான். அப்போ நான் நிரந்தரம் இல்லையா? சிக்கலான கேள்வி. நான் எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டேன். இந்த நேரத்துல என்ன பேச்சு? கமான். சோ மிஸ்டர் கபூர், உங்க இஷ்டப்படியே நான் என்னுடைய கமிஷனை குறைச்சுக்கிட்டேன். சந்தோஷம் தானே? தேங்க்யூ மிஸ்டர் ராஜா. மிஸ்டர் கபூர், நம்ம வியாபாரம் இருக்கு, இது ஒரு பந்தய மாதிரி. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பந்தயத்துல ஈஸியா ஜெயிச்சுக்கலாம். சார், அந்த பிரெஞ்சு பிசினஸ் மேன் வர்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ. Allô, Monsieur Roche, comment allons? Ça va, merci. आओ, ça va, merci beaucoup. Monsieur Raja, comment votre frère? आओ, très bien. ஹாய். Hi. Allô? ஏய் லதா, இதோ வந்துட்டே ராதா. எல்லா தீபம் ஏத்தியாச்சு. வீட்டுல அப்பா காத்துட்டு இருப்பாரு. நான் வரட்டுமா? வாராதா, நானே கார்ல கொண்டு போய் விட்டுறேன்.
யாரும் கார்ல வர்றாங்க. எங்க அண்ணன் தான் வர்றாரு. ஐயோ, என்ன ஐயோ, அவர் என்ன பேயா பிசாசா? அண்ணா, இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட் ராதா. ஏய், எங்க அண்ணா ராஜா. Glad to meet you. நமஸ்காரம். அண்ணா, சுத்தா பட்டிக்காடு. ஆம்பளைய கண்டா அத்தனை பயம். உங்க பியூன் ராமையா இல்ல, அவரோட ஒரே பொண்ணு. I see. தனக்கு இப்படி ஒரு அழகான அடக்கமான பொண்ணு இருக்கிறதா ராமையா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வரேன் லதா. இருடி, நிக்க மாட்டா. ரொம்ப பார்க்காதீங்க முதலாளி, அது நம்ம பியூன் ராமையாவோட பொண்ணு. பாவம் விட்டுருங்க. ச்சீ. எந்த பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியும். அல்லா, எங்கடி போற? உங்க அண்ணன் வராது, நான் போறேன். அண்ணன் வந்தா உனக்கு என்ன பாதி கேம்ஸ்ல ஓடக்கூடாது? இல்ல இல்ல, நான் போறேன். இருடி, உனக்கு என்ன அவசரம்? இரு. இல்ல லதா. என்னன்னா உங்களுக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் திடீர்னு வந்து நிப்பாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க வந்தா ராதா ஓடுறாளே. அவ ஓடுவான்னு நினைச்சான வந்தேன். இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்களும் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியே போயிடுறீங்க. கவலைப்படாதே, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா தேடி கொடுக்கிறேன். போங்க அண்ணா. எங்க ராதா, காலேஜுக்கா? ஆமா. பாவனை விட்டுட்டு போறேன். வேண்டாம், நான் போற வழிதான். பரவாயில்ல, நான் பஸ்ல போயிடுறேன். எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பஸ் வந்தாச்சு. முதலாளி போலாமா? போலாம். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். ராஜா, நான் ஆஷா பேசுறேன். என்ன? பெங்களூர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காணுமே, கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிசினஸ். எப்போ வரீங்க? நேரம் கிடைச்சப்ப வர்றேன். நேரம் எப்போ கிடைக்கும்? தெரியாது. ஓகே. பெட்ரோல் அக்கவுண்ட் கார்டு எல்லாம் வந்திருக்கு. பணம் தானே, அனுப்பிச்சு வைக்கிறேன். ராதா, 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 வா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். போய் ஏண்டி இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரல? எக்ஸாமினேஷன் ஆச்சே, படிக்க வேண்டாமா? எப்பவுமா படிக்கிறேன். ஒரு தடவை வந்து என்ன பாத்துட்டு போன என்ன? ஆமா லதா, பாருங்க, ராதா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றது இல்ல. பரீட்சை வந்துருச்சேப்பா, எப்படி போறது? பரீட்சை இருந்தாண்டம்மா, அப்பப்ப சின்ன போய் பாத்துட்டு வரலாம்ல. ஏமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, முதலாளி வீட்டுல தானே இருக்காரு. எங்க பிசினஸ் விஷயமா காலையில போனாரு, எப்ப வருவாரோ? ஓய்வு எடுக்க வேண்டியவர் முதலாளி, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறது, 1000 பேரை காப்பாத்த வேண்டியிருக்க. சொல்லப்பா, போலாம். அப்பா, வீட்டை பாத்துக்கங்க. அண்ணா, வாட் a happy day. இன்னைக்கு மழை தான் பெய்ய போகுது. ஏ, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிட்டீங்களே? இன்னைக்கு நம்ம 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருங்க சமையலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். அப்பா எங்க? வீட்டுல தானே?
புது வீடெல்லாம் வசதியா இருக்கா? முன்னெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியில போயிடுவேன். ஆனா இப்போ வீட்டை விட்டே போறதில்ல. இப்பெல்லாம் வீடு முடிஞ்சா ஆபீஸ், ஐ மீன் ஆபீஸ் முடிஞ்சா வீடு. கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள என்னமோ. நீ பத்திரிக்கை படிக்கிறது உண்டா? ஏதோ புயல் இன்னைக்கு காலையில கரையை கிடக்கிறதா. புயல், ஐ மீன் what you call a kind of cyclone. சாப்பாட்டுக்கு நல்ல ஐட்டம் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். வாடி போலாம். நில்லடி. அது என்னமோ அண்ணா உன் முன்னால நிக்கவே மாட்டேங்கிறா. முதலாளின்னா அவளுக்கு பிடிக்கல. தாடி வச்சவன் எல்லாம் புள்ள பிடிக்கிறவங்கிற மாதிரி முதலாளினாவே கெட்டவன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வா போலாம். சரியா இருக்கா பாரு. ஜாக்கிக்கு அப்புறம் என்னடி வரணும்? குதிரை வரணும். அப்புறம் யானை வரணும். அது இல்லடி, ஜாக்கியும் 9 இருக்கு. அதுக்கப்புறம் 10 வேணும். அதுக்கு அதிர்ஷ்டம் வரணும். ஏய், ராஜா போட்டிருக்கேன். உனக்கு வேணுமா? எனக்கு ராஜா தான் வேணும். ஏண்டி, ராஜா உனக்கு சேர்ந்துடுச்சா? சேராம எடுப்பேனா? சீட்டையே பார்த்துட்டு இருப்பேன். சீக்கிரம் போடு. போடுறதுக்கு இருந்தா தானே. இத பாரு, ஆட்டமே முடிஞ்சு போச்சு. டிக்ளேர். எப்படி? என்னமா ஃப்ராட் பண்ற? அம்மா பாருங்க, நான் பொய்யாட்டம் ஆடி ஜெயிச்சுட்டா. உனக்கு ஆட தெரியலன்னா ஏன் மத்தவங்களை தப்பு சொல்ற? அது அவளுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி போனா திறமையா இருக்கலாம். லதா, நான் வரேன். இருடே, சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு பசி இல்ல. நானும் வரேன். வர மறுபடியும் எப்ப வர? வரேன் லதா. லதா, என்னன்னா? உன் ஃப்ரெண்டு போயிட்டாளா? போயிட்டா. அவ ஒரு மூடி டைப். நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா கிளாஸ்மேட்ஸா? கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, க்ளோஸ்மேட். 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கீங்களா? ஓ, பேசிக்குவோமே. என்னெல்லாம் பேசிக்கீங்க? அவ வீடு, படிப்பு இதெல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லுவா. நானும் இந்த கேம்ஸ், ட்ரெஸ் இதெல்லாம் பத்தி ரொம்ப இன்டிமெண்டா பேசுவோம். ரொம்ப ரொம்ப மனம் விட்டு பேசுவோம். மனசு விட்டு இதான் பேசிக்கீங்களா? எஸ், இதுதான் பேசுவோம். வேற என்ன பேசணும்? அத சொல்லல. உங்க வருங்காலத்தை பத்தி, வரப்போற கணவனை பத்தி பேசணுமா? இல்ல, கேக்குறேன். நான் பேச மாட்டேன். அவ பேசவே மாட்டா. ஏன்? அவளைத்தான் கேட்கணும். வாங்க சாப்பிடலாம். அம்மா, ராதா இந்த வீட்லயே இருந்தா உனக்கு பிடிக்கும்ல? மை காட், அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்ல. பட் எப்படி நான் அவ இங்கேயே இருக்க முடியும்? நான் நினைச்சிட்டேன், அவளும் அதே மாதிரி நினைச்சா உனக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைப்பா. அண்ணா, நிஜமா தான் சொல்றீங்களா? அவ எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களை அவளுக்கு பிடிக்குதான்னு கேட்கணும், அவ்வளவுதானே? ஒரே செகண்ட்ல எஸ்ல பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். ராதா, மறுபடியும் வந்துட்டு அடிச்சேடி லக்கி பிரைஸ். டிக்கெட் வாங்காமலே லாட்டரி விழுதுனா உனக்கு தான். விட முடியாது, இனி எப்பவும் விட முடியாது. என்ன உனக்கு? எனக்கா? உனக்கு தான். இனிமே நீ யார் தெரியுமா? ராஜாதி ராஜன், ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, விக்டரி எக்ஸ்போர்ட் முதலாளி மிஸ்டர் ராஜாவோட பட்டத்து ராணி ராதாதேவி. அண்ணே உன் அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாரு. நீ ஊன்னு சொன்ன உடனே கல்யாணம் தான். ஏய், என்ன பேசாம இருக்க? லேட் பண்ண சான்ஸ் போயிடும்.
வீட்டுக்கு வரியான்னா வந்துருவேன், குடும்பத்துல ஒருத்தியா வரியான்னு கேட்கறியே. இதுக்கு அப்பாவை தான் கேட்கணும். வாழ்க்கையாச்சே, பெரியவங்க தான் பதில் சொல்லணும். வெரி குட். காலேஜ்ல படிச்சாலும் கல்யாண விஷயத்துல அப்பாவை அபிப்பிராயம் கேட்கணுங்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே புரியல. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அண்ணிய பாராட்டுறேன். நான் வரேன். அண்ணா. என்னம்மா ராதா என்ன சொன்னா? சரி சொன்னால? சரி இல்லைண்ணா, சாரிண்ணா. What do you mean? கல்யாண விஷயம்னா நீங்க அவங்க அப்பாவை தான் கேட்கணுமா? அவளே ஆமான்னு சொல்ல மாட்டாளாம். I see. அதனால நீங்க ராமையாவை பார்த்து அவர் சம்மதத்தை வாங்கணும். என் டியூட்டி முடிஞ்சது, இனிமே உங்க சாமர்த்தியம். ரஹீம், ரஹீம், கார் எடுத்துட்டு போய் நம்ம ராமையாவை கூட்டிட்டு வா. அண்ணா, இத பாத்தீங்களா? இது எப்படி சேர்ந்தது? நான் சேர்த்துட்டேன் அண்ணா. நானும் ராதாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருந்தது. அதுல என் சைட வெட்டிட்டு உங்களை ஒட்டிட்டேன். இது உங்க பெட்ரூமை டெக்கரேட் பண்ண போகுது. போட்டோவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ராதா டெக்கரேட் பண்ணுவா. வாங்க ரஹீம் பாய், என்ன பிடிச்ச அவகாசமா? லீவ் விட்டா ஒழுங்கா வீட்டுல இருக்க மாட்டீரா? வெத்தலாகி போட்டு போலாம் வந்தேன். வீட்டுல வெத்தலை போட்டா வாய் செவக்காதோ? என்ன விஷயம்? உங்க வேலை போற விஷயம். ஏன்? முதலாளி யாரோ பாக்கணும்னு சொன்னதுக்கு லஞ்சம் கேட்டிராமே? ஐயோ, நான் யார்கிட்டயும் லஞ்சம் ஆகலையே. ஐயோ லொய்யோ எல்லாம் முதலாளிகிட்ட வந்து சொல்லும். அநேகமா உண்மை சஸ்பெண்ட் பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான் புரியல. வண்டியில ஏறும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முதலாளியை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குமே புரியும். இந்த விரிச்ச கொடையோடவே உள்ள உட்கார போறீரா? கொடைய மடக்குங்கண்ணே. அப்பா, இதுவரைக்கும் நான் ஏதோ விளையாட்டுத்தனமா காலத்தை ஓட்டிட்டேன். இனிமேதான் நான் ஒரு புதிய மனிதனா மாறணும். இந்த வீடு ஒரு கோவில் ஆகணும். அந்த கோவில்ல நிரந்தரமா ஒரு தீபம் எரியணும். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீபம் ராதா. ஐயா மேல இருக்காரு, உங்களை வர சொன்னார். வணக்கம். வணக்கம். வாங்க ராமையா, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க பெரியவர், உட்காருங்க. முதலாளி, என்னமோ அவசரமா கூப்பிட்டீங்களாமே? ராமையா, எங்க அப்பா காலத்துல இருந்து என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் மனசு விட்டு உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்க போறேன். இது திடீர் முடிவு இல்ல, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் கேட்கிறேன். இதுல உங்க அபிப்பிராயம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் தேவை. ஏன் ஆசீர்வாதமா? என்ன சொல்றீங்க முதலாளி? ஆமா ராமையா, உங்க பொண்ணு ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. முதலாளி, உங்க சம்மதத்தோட? சம்மதமா? முதலாளி, உங்க காலுக்கு சேவை செய்யற பாக்கியம் என் மகளுக்கு கிடைக்கணுங்க முதலாளி. முதலாளி, இந்த கல்யாணம் முடிச்சது முதலாளி, முடிச்சது. ராதா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என்ன உங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பேனா? தூக்கம் வருதா? விளக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. அணைக்கட்டுமா? நான் அணைச்சுக்கிறேன்.
அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். இரு சந்தன தேர்கள் அசைந்தன. இரு சந்தன தேர்கள் அசைந்தன. அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ. அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. ஆசை கனிந்து வர அவன் பார்த்தான், அன்னம் தலை குனிந்து நிலம் பார்த்தாள். சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, அவன் கொள்ளை கொள்ள துடித்தது என்ன பார்வை. அது பார்வையல்ல பாஷை என்று கூறடி என்றாள். அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப்பூத்து. முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து. மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப்பூத்து. பித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு. அவள் நெஞ்சில் வந்து திறந்திடும் தொட்டில் பாட்டு. தங்கத் தென்பொடியில் தென்றல் வந்து ஆயிரம் பாடும். அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். ஆராரிரோ, ஆராரிராராரிரோ, தாரீராரோ, ஆராரிரோ, 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 ஆராரிரோ. ஆராரிரோ. அகட்டு அகட்டுடா. குழந்தைக்கு மட்டும்தானா? எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட. ஆசை பாரு, யாராவது பாத்திர போறாங்க. பார்த்தா என்ன? ராதா ப்ளீஸ். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. முதலாளி, இது அல்வா இல்லைங்க, காருக்கு போடுற கிரீஸ். இது எப்படிங்க ஊட்டி விடுறது முதலாளி? ஆமா, என்னமோ ஊட்டி விட சொன்னீங்களே, என்னது? ராதா கிட்ட சாப்பாடு ஊட்டினேன். எந்த ராதா? ராமையா மகராதா. முதலாளி பாவங்க. ரஹீம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா இவ்வளவு லேட்டு? இல்லையப்பா, தினம் வர நேரத்துக்கு தானே வரேன். லதா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சா? நீ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியாமே. ஆமாப்பா. இன்னைக்கு முதலாளி என்னையே கேட்டாரு. நான் கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டேன். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ராதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா?
தேடி வர லட்சுமியை தள்ளியே இந்த ஊர்லயே பணக்காரன் நம்ம முதலாளிதாமா. வெறும் பணம் தானப்பா வாழ்க்கை. பைத்தியக்காரன், குஷ்டரோகி இவங்கள சில பேர் கூட தான் பணக்காரங்களா இருக்காங்க. அவங்கள கூட ஏத்துக்கலாம். ஆனா உங்க முதலாளி என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? அதே ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஓ அதுவா, பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அது அப்படித்தாம இருக்கும். அதை நாம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது பாரு. வாழ்க்கையை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா, பெருசா தான் நினைக்க முடியும். அப்போ அப்பா, உங்க அபிப்பிராயத்தை நான் தாண்டவே மாட்டேன், நிச்சயமா தாண்ட மாட்டேன். ஒரு கூனோ குருடோ எவனாவது நல்லவனா பார்த்து ஏழையா எனக்கு கட்டி வைங்க, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறேன். ஆனா எனக்கு முதலாளிகளே வேண்டாம். முக்கியமா உங்க முதலாளி ராஜா வேண்டவே வேண்டாம். அம்மா நல்லா யோசிச்சு பாருமா. திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிடாத. ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சோறு போடுற வீடமா அது. நீ படிக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் அவர்தாம்மா காரணம். நன்றிய மனசார காட்டினா போறாதாப்பா, மகளை கொடுத்துதான் காட்டணுமா? சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் நிச்சயமா உங்க முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. கந்தா, அண்ணே, கடம்பா, அண்ணே, கார்த்திகேயா, ராமையா, 3 தடவை கூப்பிட்டும் வரலன்னா விட்டுற வேண்டியதானே? உங்களை முதலாளி கூட்டி வர சொன்னாரு, வாங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரேன். ஐயோ, உங்க கையோட கூட்டி வர சொன்னாரு, வாங்க, வந்து வண்டி ஏறுங்க. என்ன குதிரையா ஏற போறீரு? வண்டி தானே ஏற போறீரு? வாங்க ராமையா. எங்க 2 நாள் ஆபீஸ் பக்கமே வரல? முதலாளி, நான் என்னன்னு சொல்லுவேன்? சும்மா சொல்லுங்க. முதலாளி, இந்த உத்தியோகமும் வேண்டாம், ஆபீஸே வேண்டாம்னு நினைச்சிட்டேன் முதலாளி. உங்க உப்ப தின்னவன். ராதா என்ன சொன்னா? மகளாவே பேசல. உங்க மனசோ மதிப்போ அவளுக்கு தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா முதலாளி. அவளுக்கு படிச்ச திமிரு, பெற்றவரையே தூக்கி எறிகிறான். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். சேச்சே, ஏதோ ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. தட்ஸ் ஆல். இதுக்கு போய் கொலை ஜெயிலுன்னு நடந்தது மறந்துருக்கு. போங்க, நாளைக்கு ஆஃபீஸ் போ. ராஜா சார், நான் வாசு பேசுறேன். இன்னைக்கு கான்ஃபரன்ஸுக்கு நீங்க வரணும். நான் வர முடியாது, நீங்க பாத்துங்க. நீங்க வரலைன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது சார். எதையுமே நான் மட்டும் முடிவு எடுத்தா போதாது. ஐயா. யார் தம்பி? முதலாளியை பார்க்கணும். வர சொல்லிருக்காங்களா? இல்லைங்க, வேலை கேட்கலான்னு. ஐயோ,
உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு தம்பி. உங்களை போலதான் நிறைய பேர் தினம் வேலை தேடி வராங்க. இங்கேயோ வேலை காலி இல்ல. அதனால முதலாளி என்ன சொல்லிட்டாருன்னா, யார் வேலை தேடி வந்தாலும் சரி புள்ள விடாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதலாளியை பார்த்தேன்னா ஏதாவது நல்லது நடக்குன்னு தோணுது. எப்படியாவது உங்க ஆசையை கெடுப்பானே. எதுக்கும் டெலிபோன் அம்மா பாருங்க. எஸ், கண்ணன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா? யூ நோ ஐ அம் வெரி பிஸி. யாரையும் பார்க்க முடியாது. வர சொல். எஸ் சார், போய் பாருங்க. விக்டரி, குட் மார்னிங். சார், சார், நான் ஒரு BA எக்கனாமிக்ஸ். அனாதை. எனக்கு யாருமே கிடையாது. எங்கெங்கயோ வேலை கேட்டேன், யாருமே கொடுக்கல சார். கை வண்டி இழுத்திருக்கேன், கூலி வேலை செஞ்சிருக்கேன். படிச்சவையே இந்த தொழிலுக்கு வந்தான்னு ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. என் படிப்புக்கு தகுந்த வேலை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அந்நாடு பட்டினி கிடந்து சாகிறதுன்னா செத்தெல்லாம் சிரமப்பட்டு படிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதான்னு. ஐம் சாரி, இங்க எந்த வேலையும் இல்ல. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். நான் நாணயமானவன், நம்பிக்கையானவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார். ஆல் ரைட், இங்க ஒண்ணு வேலை காரியம் இல்ல. சாரி சார். சரி சார், மேனேஜர் வர சொல். மிஸ்டர் வாசு, டெஸ்பாச் செக்ஷன்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 4 பேர் சார். இவர் மிஸ்டர் கண்ணன் நல்லா படிச்சிருக்காரா? இவரையும் அந்த செக்ஷன்ல போட்டு வைங்க. ஏற்கனவே அந்த செக்ஷன்ல ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்க சார். இப்ப போட்டு வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இதப்பா உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காமி. தேங்க்யூ சார். வாப்பா. சார், எஸ். நான் இன்னைக்கு விசிட்டர்ஸ் ரூம்ல தங்கிக்கலாமா? என்னது? எனக்கு வேற தங்கறதுக்கு இடமே இல்ல சார். அதுக்காக ஆபீஸ வீடாக்குறதா? வேற எங்கேயாவது பாத்துக்க. ஹலோ. ஹலோ. வேலையில இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காப்ல இருக்கு. ஆமாங்க. மேனேஜர்ட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன? ஒண்ணுமில்ல, இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டேன். முடியாதுன்ற பாரு. ஆமாங்க. மகா மட்டமான மனுஷன். ஊருக்கு புதுசோ? ஆமா. எந்த ஊரு? தஞ்சாவூர். நினைச்சேன் நம்ம ஊரா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ரொம்ப நெருங்கிட்டோம் பாத்தீங்களா? ஆமாங்க. அடாடாடாடாடா, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. இந்த பட்டணத்துல சாதாரண வீட்டுல இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கிராமத்தாளா இருந்தா எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. கண்ணுக்கு அழகா கச்சிதமா உங்களாட்டம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. அப்பா, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நீங்க என் வீட்லயே தங்கிக்கலாம். எதுக்குங்க? நீங்களே சின்ன வீட்டுல குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்க. குழந்தை குட்டியா? நான் சொல்லுங்க. கல்யாணமே ஆகாத கன்னி பெண்ணுங்க. நீங்களா? ஆமா, நான் தனியா தான் இருக்கிறேன். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லைங்களா? மனசை யாராவது பூட்டுவாங்களா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரு இது. பரவாயில்லம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்.
ராதா, தம்பி பேரு கண்ணன், இது என் மக ராதா. தம்பி நம்ம ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. ஏழை பிள்ளை, பாவம், அனாதை. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்கலாமேன்னு சொன்னேன். சரிதானம்மா? தம்பி, உங்களுக்கு இந்த திண்ண போதும்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்சம் இடம் நெருக்கடி. ஐயா, பிளாட்பாரத்துல படுத்திருந்தவனுக்கு இந்த திண்ண சொர்க்கங்க. உங்களை பார்த்த புண்ணியம் நான் முதலாளியை பார்க்க முடிஞ்சது. முதல்ல வேலை இல்லைன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்னமோ தெரியல, அந்த நல்ல மனசுக்கு என்ன அனுப்ப மனசு வரல. எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப பெரிய மனுஷங்க. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. அந்த ஆலமரத்துல 1000க்கு மேல நிழல் காயிரம். சில பேர் அவரை தப்பா இட போடுறாங்க. ஆனா அவர் மனசு சொக்க தங்கம். அப்பா, நான் காஃபி கொண்டு வரேன். வாங்க, உட்காரு. குட் மார்னிங் சார். நேற்று பாம்பேக்கு ஒரு லெட்டர் டிராப் பண்ண சொன்னேன், ஏன் பண்ணல? அதே சாதாரணமா சாஸ்திரி சார் தான் டிராஃப்ட் பண்றது. இன்னைக்கு அவர் லீவு. சோ சாஸ்திரி இல்லைன்னா ஆபீஸே நடக்காதோ? நானும் மேனேஜரும் கலந்தே டிராஃப்ட் பண்ணிடுறோம் சார். மேனேஜர் இதுவரைக்கும் எதை டிராஃப்ட் பண்ணிருக்காரு? கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாரு, பண செலவு பண்ணுவாரு, பார்ட்டியில கலந்துக்குவாரு. நீ அவர் கூட கலந்துக்குவ. 2 பேருக்கு இதானே தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏய், இந்த கண்ணன் ஒரு புது பையன் வரல, அவன் கிராஜுவேட் ஆச்சே, அவனை டிராப் பண்ண சொல்லி பார்க்கலாம். சார், ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பழக்கம் உண்டா? இல்ல சார், இதுதான் முதல் தடவை. சாஸ்திரி லீவ் முடிஞ்சு முள்ள வரட்டும். இன்னையில இருந்து இந்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்ப்ளெண்டிட். கட்சியும் சரியா இருக்கா? இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற உங்களுக்கு புது வேலை. கஷ்டம் கொடுத்துட்டேன். சின்ன தையல் தானே, கஷ்டம் என்ன? பிடிச்சிருக்கா? நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஏ, 1-2 கிளிஸ் எல்லாம் ஒட்டு போட்டுறலாம். பூராவும் ஒட்டு போடுறதுன்னா பொறுமையும் வேணும், நேரமும் வேணும். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னை பத்தி அனுதாபப்பட நீங்களாம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு தெம்பே ஏற்படுது. நான் காலேஜுக்கு புறப்படுறேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. மத்தியானம் நீங்களும் அப்பா வந்து சாப்பிடலாம். சரி. அப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன். ஆபீஸ் சாப்பிடலாமா? போலாம். கண்ணன், முதல் மாச சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிக்கிறதானே? நல்ல ஷர்ட் வச்சுக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்கலாம். வாடகையை பத்தி கவலை இல்ல சார். ஓ, தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கிருக்கியா? தெரிஞ்சவங்க இல்ல, என் நிலைமையை புரிஞ்சவங்க. நம்ம ராமையா வீட்டுல தான் சார் தங்கியிருக்கேன். அங்கேதான் தங்கிருக்கியா? ஆமா சார். அங்க ரொம்ப பேர் தங்குறதுக்கு வசதி இருக்கா? இல்ல சார், இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இடைஞ்சல்லாம தங்கியிருக்கேன். ராமையா மகளை தவிர அந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? வேற யாரும் இல்ல சார். அண்ணா, ராமையா ரொம்ப நல்ல மனுஷன், பட் ஏழை. நீ அங்க தங்கி இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலா கூட இருக்கலாம். ஏன் நம்ம பங்களாவில ரெஸ்ட் ஹவுஸ் காலியா இருக்க, நீ அங்க வந்து தங்கிய. சார், எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுக்குறீங்கன்னா
அதுல என் கௌரவமும் அடங்கியிருக்கே. கண்ணா, இதுவரைக்கும் பாலுதான் என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா, இன்னையில இருந்து அந்த வேலையை உனக்கு நான் கொடுக்கறேன். என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிறது நல்லது இல்லையா? தேங்க்யூ சார். இன்னைக்கு அந்த இடத்தை மாத்திடு. நாம யாருக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம். எஸ் சார். அம்மன் பிரசாதம். அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்கா? என்ன விஷயம்? நான் புறப்படுறேன். நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போலான்னு. எங்க? இனிமே தன் பங்களா அவுட் ஹவுஸ்லயே தங்கலான்னு முதலாளியே சொல்லிட்டாரு. வாடகையும் கிடையாது, பெரிய சௌரியம். பெரிய இடமும் தானே. அவருக்கும் பெரிய மனசு. இப்பவே புறப்படுறீங்களா? உடனே வந்துடுன்னு சொன்னாரு, அதான். ஓஹோ, நேரம் கிடைச்சா வருவீங்களா? இல்ல இதுல என்ன சந்தேகம்? வயிற்றுக்கு சோறு, வாழ்றதுக்கு இடம், பாசம், பிரியம், இது எல்லாமே இந்த ஒரு வீடு தான் எனக்கு கொடுத்துருக்கு. இதை நான் மறந்தேன்னா நான் மனுஷனே இல்லை. கண்டிப்பா வருவேன். அப்போ குட் ஈவினிங் சார். ஹலோ அத்தா, இவர் பேர் கண்ணன், என்னுடைய பிஏ. என் தங்கச்சிப்பா. ரஹீம், கண்ணனை ரெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடு. வர்றது வந்தவங்கள ஏன் பக்கத்து விட்ட பாக்குற? வந்த விட்ட பாரு. வா. இதுதான் சென்டர் ஹால். 4 பேர் உட்கார்ந்து நிம்மதியா ஷீட் ஆடலாம். ஷீட் ஆட தெரியுமா? தெரியாது. கத்து கொடுத்தா ஆட மாட்டேன். நீ வா. எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? சைக்கிள் இருந்தா ஒவ்வொரு ரூமுக்கு சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா. தம்பி, இது பெட்ரூம். எப்படி கண்டுபிடிச்ச? பெட் இருக்க. பெட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா? இதுல ஒருத்தர் தான் படுக்கலாம். சரி வா. அதான் பாத்ரூம். குடிக்கிற பழக்கம் இல்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை குடிப்பேன். அவ்வளவு அழுக்கா? பழக்கம். வா, படிப்படியா. இதான் டைனிங் டேபிள். தெரியுது. எப்படி தெரியும்? கேட்டா டேபிள் போட்டிருக்கேன். பெட்டை பார்த்தா படுத்துருவேன், டேபிளை பார்த்தா திக்க ஆரம்பிச்சிருவேன். பை பை, நீ நல்லா சாப்பிடுவியா? ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இனிமே மறந்துடு. சாப்பாட்டையா? அறத்தான். நிறைய சாப்பிட்டேன்னா நல்ல தூக்கம் வரும். தூங்கி பிடிச்சேன்னா மறுபடியும் பசிக்கும். அப்புறம் இதே வேலையா போடும். வேலை செய்யவே தோணாது. எப்போது கலப்பா இருந்ததுன்னா டீ காபி போட்டு குடி. நீயா போட்டு குடி. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடும். சரிங்க. என்ன தம்பி, எப்படி இடம் போதுமா? என்னங்க இது? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிடிச்சு வாங்க பார்த்ததே இல்லைன்னு. சௌரியத்தை யாருமே செஞ்சதில்லைன்னு சொன்னேன். இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? இப்ப இப்படித்தான்பா சொல்லுவேன். போக போக உங்க குணமே மாறும். சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவணுமா? சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கப்படாதா அப்படின்னு தோணும். மொட்டை மாடியா இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ்யம் இல்லையே. 2 புறாவை பறக்கோட்டா இன்னும் அழகா இருக்குமேனு தோணும். போக போக நீ பாத்ரூமுக்குள்ளேயோ ஃபேன் கேட்ப. என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க. உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. முதல்ல நீ இந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்குன இடம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை அசுத்தப்படுத்திடாத. அசுத்தம்னா? அசுத்தம் அதான் அர்த்தம். கட்ட பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம், கண்ட பெண்களோட வாழ்ந்தா அது அசுத்தம். அப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லைங்க. இனிமே பண்ண போறேன். தோணும். வயசு அப்படி, வசதி அப்படி. ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு தோணும். அப்படி வந்துட்டான்னா இவளோட ஓடி பிடிச்சு விளையாண்டா என்னன்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா தோணும். தலர், அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதே, ஜாகிரதை. ரஹீம் பாய், உங்களை அண்ணன் கூப்பிடுறாரு. தம்பி, வந்து பாக்குறேன். டீ சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடமெல்லாம் சௌரியமா இருக்கா? எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க. இத உங்க சொந்த வீடாவே நினைச்சுக்கங்க. வேலு, எல்லாம் சரியா இருக்கா பாரு. சரிம்மா. நான் வரேன்.
ராமையா சார், ராதா வாங்க. என்ன புதுசா சந்திக்கிறது மாதிரி பாக்குறீங்க? அப்படி நான் வந்தேன். உட்காருங்க. தேங்க்ஸ். சட்டை வேற கிழிச்சு இல்லையே? இருக்கு. காணுமே. அது வெளியில தெரியாது. தெரியாதுன்னா உள்ள இருக்கு, என் மனசுக்குள்ள. அந்த கிழிச்சலை தைக்கிறதுக்கு நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். அதை குணப்படுத்துற ஒரே ஒரு டாக்டர் நீதான். அதுக்கு சரியான மருந்து உன்னுடைய அன்புதான். என்ன ராதா? மேற்கொண்டு இதை பத்தி நாம பேச வேண்டாம். இப்படி நான் பேசுனது தப்பா? தப்பா நீங்க எதையும் பேசல. ஆனா நான் இந்த தவறுக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். ராதா, வாழ்க்கையில அன்பு பாசம் இல்லாம வளர்ந்துட்டவனா எனக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சேன். அதுக்காக உன் மனசுலயும் இடம் கொடுன்னு கேட்கலாமா? தப்புதான். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசு எப்படி இருந்தாலும் அதுக்கு முடிவு என்னால சொல்ல முடியாது. உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். வரமா ஏமா லதா, ஏன் கூப்பிட்ட? ரஹீம் பாய், விளையாடலாம் வாங்களே. இந்த வலைய போட்டு மீன் பிடிச்சா 4 பேராவது திங்கலாம். இத குறுக்க கட்டி இப்படி ஒரு விளையாட்டா? இவ்வளவுதான் தெரியும். கீழே எது கிடந்தாலும் எடுக்காம விடவே மாட்டேன். அப்படி வந்து நில்லுங்க. சரி போடுங்க. ஐயோ அதை இல்ல, பந்த போடுங்க. பந்த நீ வச்சிருக்கிற, அப்புறம் என்ன போட சொல்ற? ஓ சரி போடு. ரஹீம், பண்டிகை என்னண்ணா இது? இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்க வாங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்குமா? அதெல்லாம் முடியாது. என் கூட ஒரு கேம் விளையாடிட்டு தான் போகணும். ஓ, இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அவ்வளவுதானே? Thank God. கண்ணா, சார், உனக்கு ஷட்டில் ஆட தெரியுமா? சுமாரா தெரியும் சார். அவளும் சுமார் தான். நான் வர்ற வரைக்கும் அவ கூட கொஞ்சம் கம்பெனி பண்ணு, என்ன கொஞ்சம் காப்பாத்து. 1 hourல வந்தா. ஓகே. லதா கூட ஷட்டில் ஆடிட்டு இருந்தேன். வேர்த்து போச்சு, அதான் குளிச்சுட்டு. அப்போ உங்களுக்கு இங்க நல்லா பொழுது போகுது இல்ல? பொழுது போகல, நானா இப்படி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி வந்த? நடந்து வந்த? அது இல்ல, நீ வரும்போது உன்னை யாரும் பாக்கலையே. ஏன் பார்த்தா என்ன? ஒண்ணு இல்ல. என்னமோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என்ன தேடி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என்னை பத்தி நீங்க நினைக்கவே இல்ல? என்ன ராதா அப்படி பேசுற? பின்ன ஏன் நீங்க வீட்டு பக்கமே வரல? வேலை அதிகம். போய் அன்னைக்கு நான் பேசினதுல உங்களுக்கு என் மேல கோபம். என்ன தவறா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு தண்டனையா? உனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னா அது என்னையே நான் தண்டிச்சுக்கிற மாதிரி. ராதா, உன் மனசை கஷ்டப்பட வச்சுட்டு
நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நின்னுகிட்டு இருக்கியே, உட்காராத. பரவாயில்ல, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசலான்னு வந்திருக்கேன். ஏதோ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு பதில் சொல்லிட்டேனே தவிர அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. என் நிலைமையும் அதுதான் ராதா. ஏதாவது பேசக்கூடாத பேசிட்டோமோ, அதனால உன் பெரிய விட்டு போகுமோன்னு கவலைப்பட்டேன். அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதே, அதையும் என் ஆசையால கெடுத்துக்கிட்டேனோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உங்க ஆசையில தவறில்லை, ஆனா எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தானே அப்படி கேட்டீங்க. நல்லா யோசனை பண்ணிதான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். இனிமே எந்த யோசனையும் கிடையாது. நிச்சயமா கிடையாது ராதா. அப்போ நிச்சயமா இந்த ராதா உங்களுக்கு சொந்தம். ராதா, இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். நீங்க தான் வரணும். வந்து எங்க அப்பா கிட்ட பேசணும். வரேன். வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்கடா. என் பங்களா என்ன பார்க்கா இல்ல பப்ளிக் வர ஹோட்டலா? காதலிக்கிறதா இருந்தா வேற இடம் பார்க்கட்டும், என் காம்பவுண்ட்குள்ள தேவையில்லை. முதலாளி, நீங்க யாரு சொல்றீங்க? உங்க மகளை தான் ஏன் சொல்றேன். அவ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பழகட்டும், ஐ டோன்ட் கேர். அதுக்கு ஏன் வீட்டை பயன்படுத்த வேணாம்னு சொல்றேன். முதலாளி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ராதா நம்ம பங்களாவுக்கு வந்தாளா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நிஜமா முதலாளி? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கோபிக்கிற அளவுக்கு என் மக என்ன தவறு செய்தா? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணுமா? அப்பதான் உங்களுக்கு புரியுமா? மானம் கெட்டு போய் உங்க மகளும் அந்த கண்ணனும் முதலாளி தப்பா எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் அந்த தம்பி நம்ம வீட்டுல தங்கி இருந்து ஏதோ அந்த பாத்துட்டு போறானே என் மகா. அவங்க பார்க்கறதும் பேசுறது இனிமே ஏன் வீட்டுல வேண்டாம். சரி, இனிமே ராதா நம்ம பங்களாவுக்கு வராம பாத்துக்கிறேன். ஆனா முதலாளி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். தெய்வம் அறிய என் மகா ஒரு தவறும் செய்ய மாட்டான். என்ன அறியாம ஏதாவது தவறு செய்தான்னா நானும் பொறுத்திருக்க மாட்டேன். நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு புசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு புசிக்கிடுங்க. போங்க போங்க. கண்ணன் வர சொல்லுங்க. மிஸ்டர் கண்ணன் இன்னைக்கு லீவு சார். லீவா? மேனேஜர் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், பாஸ் வாண்ட்ஸ் யூ. சார், யாரை கேட்டுக்கிட்டு கண்ணனுக்கு லீவு கொடுத்தீங்க? நீங்க இல்ல, அதனால. நீங்க முதலாளி ஆயிட்டீங்களோ? வர வர அவன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது. நான் என்ன பையா? வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்லத்தோட வா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்லத்தோட வா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே.
வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே அங்கு வரவா தனியே மெல்லத்தோட வா தனியே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே இளமாலை தென்றல் தாலாட்டுது இளமையின் கனவுகளாடுது மலை வாழை கால்கள் தள்ளாடுது மரகத இலை திரை போடுது கார்மேகமோ குழலானது ஊர்கோலமாய் அது போகுது நாளை கல்யாணமோ எனக்கும் உனக்கும் பொருத்தம் தானே வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே இங்கு வரலாம் தனியே மெல்ல தொடலாம் இணையே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைத்தது உன்னையே கலைந்தாடும் கூந்தல் பாய் போடுமோ கலையிது அறிமுகம் வேண்டுமோ அசைந்தாடும் ஊஞ்சல் நாமாகவோ நவரச நினைவுகள் தோன்றுமோ பூமேனியோ மலர் மாளிகை பொன்மாலையில் ஒரு நாளிகை நாளும் நானாடவோ அழைக்கும் துடிக்கும் சிலிர்க்கும் மேனியின் கோவிலி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே இங்கு வரலாம் தனியே மெல்ல தொடலாம் இணையே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைத்தது உன்னையே நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு புசிக்கணுங்க முதலாளி சுட்டு புசிக்கணும் நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு புசிக்கணுங்க முதலாளி சுட்டு புசிக்கணும் ஏண்டா உனக்கு எவ்வளவு துணிச்சிருந்தா இப்படி ஐயா நீ இல்லடா நான் உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இடம் கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் எங்க போங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் என்ன பேச போற ஊரு பேரு தெரியாத அனாதை கிட்ட உனக்கு என்ன சவகாசம் அவன் தலையை துவட்ட அளவுக்கு சொந்தமாயிட்டியா சொந்தமாயிட்டேப்பா நாங்க ஒருத்தர் விரும்புறோம் என்ன சொல்ற அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாருப்பா உன்னை இப்படியே அடிச்சு கொண்டு விடுவேன் தங்கறதுக்கு இடம் கேட்டான்னு ஊர்ல அலைய தெருநாய்க்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறானா இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுக்கு உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்
சரி, தேங்க்யூ. போட்டோ எப்போ தரீங்க மாமா? இன்னும் 1 மணி நேரத்துல தரேன். வா என்னோட. வரம்மா. போட்டோ வந்தாச்சு. அம்மா போட்டோ வந்தாச்சும்மா. அம்மா குடுமா, நான் பார்த்து தரேன். ஏய், நான் தாண்டா எடுத்துன்னு வந்தேன். எனக்கு குடுறா. ஏய், நான் கொடுக்க மாட்டேன். ஏய், எனக்கு குடுறா. ஏய், குடுக்க மாட்டேன். டேய் டேய், சண்டை போடாதீங்கடா. நல்ல நாளும் அதுவுமா போட்டோ அடைஞ்சதுன்னா சும்மா விட மாட்டேன். ஆமா. ஏய், குடுறா. ஏய், குடுறா. என்ன பண்ண பாவி? என்ன இந்த வீட்டு பக்கம் தலை காட்டு கொன்னுடுவேன். வரமாட்டேன். இனிமே நான் வரவே மாட்டேன். சத்தியமா நான் வரமாட்டேன். வரவே மாட்டேன். போ. போடா போ. ஒரேடியா போயிடு. தொலைஞ்சு போயிடு. தம்பி, டிக்கெட் இல்ல சார். வித்தவுட்டா? இறங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் ஜெயில தாண்டா போன. சார் இனிமே செய்ய மாட்டேன் சார். சார் தெரியாத செஞ்சுட்டேன் சார். சார், பையனை பார்த்தா நல்ல குடும்பத்து பையனா தான் தெரியுறான். ஏதோ தெரியாதனமா செய்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் தெரியாதனம்? இந்த மாதிரி பசங்கள்லாம் ஆள் அசந்தா அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் சத்தியமா சொல்றேன் சார். நான் திருடல சார். என்ன விட்டுடுங்க சார். எல்லாம் தெரியும். நகரா அவனை விட்டுருங்க. அவனுக்கு டிக்கெட் பண்ண நான் தரேன். பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பசங்களை ஆதரிக்கிறது ரொம்ப தப்பு சார். ஒரு காலத்துல 4 டிக்கெட் எல்லாம் பிரயாணம் செய்திருந்தா சார். இந்த பையனுக்காவது ஒழுங்கா சட்ட டிரைவராவது இருக்கு. நான் கட்டின துண்டோட வந்தேன். தம்பி, வீட்டுல சண்டை போட்டுட்டு ஓடிடுறியா? ஆமா சார். பணம் தர்றேன், திரும்பி உன் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம் சார். நான் வீட்டுக்கு போனேன். என்ன அடிச்சு கொன்னுடுவாங்க சார். அதோ பாரு, அப்பா வந்துட்டாரு. லதா, வா 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 வா. பாத்தியா, உனக்கு ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆயா, பையன் பேர் சோமு. ரொம்ப பிடிவாதக்காரன். நம்ம வீட்டிலே வளர்க்கலான்னு கொண்டு வந்திருக்கிறேன். பையனோட அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மாவும் தம்பி இருக்கிறாங்க. ஏதோ கோவம் வீம்பு பிடிச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். இவனை பார்க்கும்போது ஏன் ராஜா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. சோமு, எனக்கு ராஜான்னு ஒரு மகன் இருந்தான். அவனும் அவன் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் லதாவும் தனியா தான் இருக்கிறோம். இனிமே நீதான் எனக்கு ராஜா. லதாவுக்கு அண்ணன். லதாவை உன்னுடைய சொந்த தங்கச்சியா நினைக்கணும், தெரியுதா? கும்பரம் முதலாளி. வா பாண்டியா. என்ன சரக்கெல்லாம் எப்படி போயிருக்கு? 10 டசன் டிரான்சிஸ்டர், 24 கேஸ் விஸ்கி போயிருக்குங்க. இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு முதலாளி. பாக்கி சரக்கெல்லாம் தள்ளிடுறேங்க. வர்றேங்க. என்ன சொம் பாக்குறேன்? உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனானது ஒரு விதம், அதுக்கு பொறுமை வேணும். உழைக்காம சம்பாதிச்சு பணக்காரனானது இன்னொரு விதம், அதுக்கு தைரியம் வேணும். நான் இப்ப 2வது விதத்துல தான் பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாலே உன் குடும்பத்தை சந்திச்சு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். வா. அண்ணன் கணக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உன் கூட விளையாடுறேன். தொந்தரவு பண்ண கூடாது. ஆயா, தங்கச்சியை கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். வாமா. கணக்கு முடிச்சிட்டேன் மாமா. வெரி குட். எங்க என்ன படி? விஸ்கி 22 கேஸ், வாட்ச் 240, டிரான்சிஸ்டர் 36. கரெக்டா மாமா? நான் இனிமே உனக்கு மாமா இல்ல, அப்பா. சோமு, உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ காணாம போன ஏக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையா இறந்துட்டாங்கப்பா. அம்மா, அம்மா. அழாது சோமு, அழாது.
உன் தம்பியை பத்தியும் விசாரிச்சேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியலன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உன்ன மாதிரியே எனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? ஆண்டவனா பார்த்து உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டான். இத பார், உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன். உன் தம்பியும் எங்கேயாவது படிச்சு முன்னுக்கு வருவான். இனிமே நீ சோமு இல்லை, என் சொந்த மகன் ராஜா. என் கதையை சொல்லி நான் உங்களை கலங்க வைக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அண்ணனை தேடி பல ஊர் அலைஞ்சேன், கிடைக்கல. வார சாப்பாட்டுக்கார பையனா ஒவ்வொரு பெரிய வீட்லயும் ஒவ்வொரு வாரம் பகலெல்லாம் எடுபடி வேலை செஞ்சு ராத்திரி நேரமெல்லாம் படிச்சு SSLC பாஸ் பண்ணேன். என்னமோ சார், தனக்குன்னு வேண்டியவங்க யாருமே இல்லைன்னு தெரியும் போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஊக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். What you mean? You are perfectly correct. துணை இல்லைன்னு தெரியும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில துணிச்சலி வருது. அப்புறம் SSLCல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணேன். மார்க்கு காட்டி காலேஜில் இடம் பிடிச்சேன். மற்றபடி புஸ்தகம், சம்பளம், சாப்பாட்டுக்கெல்லாம் பார்ட் டைம் வேலை, சின்ன சின்ன டியூஷன் வச்சுக்கிறது, அதிகாலையில சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறது. கடிகாரத்துல முள்ளு கூட நிற்கும், நான் நிக்கல சார். அரைப்பட்னி, கால் பட்னி, அங்க இங்க கடை. இதுல எப்படியோ BA ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன். பட்டம் வாங்குற வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் பெருசு இல்லை சார். வாங்கினதுக்கு அப்புறம் தான் பட்டியே ஆரம்பமாயிடுச்சு. ஏழுன்னு சொல்லிட்டு அலைஞ்சவன் அப்புறம் BAன்னு சொல்லிட்டு அலைஞ்ச. பட்னிக்கு சோறு போட்டவங்க பட்டத்துக்கு சோறு போடு. எங்கேயுமே வேலை கிடைக்குது. ரொம்ப தொல்லப்பட்டேன். முடிவுல தான் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியல. பண்ணிக்கணும் சார். எங்கேயாவது சொல்லி அழணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட சொல்லி அழுட்டேன். பரவாயில்ல, அண்ணன் கிட்ட தானே சொல்லி எழுத. ஐ மீன், உன்னை விட நான் வயசுல பெரியவன். என்ன அண்ணன்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிறதுல தான் என்ன தப்பு? உனக்கு தான் ஒரு அண்ணன் இருந்திருக்கானே, அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டதான் நினைச்சுக்கோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் நினைச்சுக்கன்னு உரிமையோட சொல்றீங்க. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என் கதையை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். வேற நான் என்ன சொல்ல போறேன்? கண்ணா, இன்னையிலிருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்த. உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். மழை அடிச்சு வஞ்சிருக்கு, நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க. என்னப்பா? எஸ் எஸ். தங்கமான மனுஷன், இவரை போய் தவறா பேசுறாங்களே. முதலாளி, நீங்க சொன்னது அத்தனை உண்மைதான். என் பொண்ணு கட்டிக்கிறதா இருந்தா அந்த வெறும்பைய கண்ணனை தான் கட்டிக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா சொல்றேன் முதலாளி. எனக்கு என்ன பண்றதுனே தோணல. பொறுமை ராமையா, பொறுமை. என்ன சொல்றீங்க முதலாளி? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். மண்ணை பார்த்து தான் நம்ம என்ன பயிர் போடலாம்னு முடிவு பண்றோம். அதே போல மனுஷனையும் பார்க்க வேண்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பும் போது அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம கடமை. அப்ப யாரு என்ன ஜாதின்னு ஒண்ணுமே தெரியல. ராமையா, அனாத பையன், அப்பம் பேர தெரியாதவன். ராமையா, ஒருத்தர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம நாம தப்பா பேசக்கூடாது. கண்ணை ஏழை விட்டு பையன் தான், ஆனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கு தாய் தகப்ப இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் முதலாளி. ஐ மீன், அண்ணன் மாதிரி நான் இருக்கேன். அந்த ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், கண்ணனுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன். நான் நடத்தி வைக்கிறேன் என் வீட்டுல.
சந்தோஷம். நான் வரேன் முதலாளி. அண்ணா, என்னண்ணா முழு மனசோடையா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? மனசார பிரியப்பட்டு தான் நடத்துறேன். என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. மனு தோப்பனார் இதோ இருக்கிற சாமி. மாப்பிளை தோப்பனார். மாப்பிளைக்கு பெரியவா யார் இருக்கா? நான் இருக்கேன். உள்ள வர்றதுக்கு இதான் வழி. என்னப்பா கைடு மாதிரி? இல்லைங்க முதலாளி, தம்பிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சதே நான் தான். அந்த ராசியில தான் இப்ப இந்த பெரிய வீட்டையும் திறந்து வைக்கிறேன். தம்பி, அந்த வீட்டை பாக்குறதுக்கு உனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தா போதும். இந்த வீட்டை பார்க்கணும்னா மோட்டார் பைக்கே தேவை, அவ்வளவு பெருசு. தம்பி வாங்க மேல போலாம். நீ தாம்மா சேர்ந்து வா. ஓஹோ, மேல போனதுக்கு அப்புறமோ அஸ்திவாரமே 16 அடி. அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரப்பு இடத்துக்கா கொண்டு போய் விட்டுறோம். இப்படி வா. பார்த்து பார்த்து, பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் சரவக்கல்லு, வழுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கும்ப. அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன். இங்க 2 பேரே படுக்கலாம். ஏன் 2 கட்டில் இருக்க? உன்ன தெரியாதா இருக்கு? கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன். பயங்கர ஸ்பிரிங், அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிரும். ஜாக்கிரதை. என்ன கட்டில் இது? ஹைதராபாத், மெத்த, செகந்திராபாத், கட்டன், அலகாபாத். இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். அடடே, பாத்திரங்கள் ஒரு ஆப்பிள் இருக்கு. அதே பார்த்தா தெரியலையான்னு கேப்ப. அதே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா? அதே மூடும். அதே எப்படி மூடும்? நம்மளா மூணாத்தான் மூடும். மூடும். எப்ப மூடும்? இப்ப மூடும். உடனே மூடு. அதே புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதே ரொம்ப சுத்தமா இருக்கு. அதே நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமயக்கட்டையும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக குடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு, குடிச்சு பார்த்துட்டு காப்பியா சாயாவான்னு நான் சொல்றேன். அதே இவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சியா? வாழ்க்கை அமையும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு வசதிகளோட அமையும் நினைக்கல. எல்லாத்துக்கும் முதலாளியோட நல்ல மனசுதான் காரணம். அவருக்கு மட்டும் நம்ம மேல அனுதாபம் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏற்பட்டிருக்காரு. ஏதோ கூட பிறந்தவ மாதிரி என் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஏன் பேசாம இருக்க? இப்ப நம்ம வேற யார பத்தியும் பேச வேண்டாம், நம்ம பத்தியே பேசுவோமா? பேசுவோமே.
சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் நீங்க? பாச பார்க்கணும், முடியுமா? நீங்க யாரு? மை நேம் இஸ் கருப்ஸ். கருப்ஸ்? வேல்ஸ் உடைய சன் கருப்ஸ். வேல்ஸ் கருப்ஸ். நீங்க எந்த நாடு? வர்த்த நாடு. வர்த்த நாடுன்னு ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவுல தாங்க, தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட நம்ம வர்த்த நாடு. நம்ம ஊரு. ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வர போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமியை வேல்ஸ்னாங்க, கருப்சாமியை கருப்ஸ்னாங்க. சரி மாடனா இருக்கேன், நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்குவீங்களா? மாட்ஸ். உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவளை பிசினஸ். தவளை பிசினஸா? ஆமாங்க, எனக்கு சொந்தமா 3 குளம், 5 கேணி, 18 வாய்க்கால் இருக்கு. என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின்னு பேசுறமா, தவளைக்கு தண்ணிங்க வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாய வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சாம்பிள் சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ நீங்க பாருங்க. ப்ளீஸ். ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா செந்துருவீங்க. பாருங்க. என்னங்க கலர் கலரா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாச பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப்ஸ், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது. தவளை நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. ஐயா, இது நான் பிறக்கும் போதே இருந்தது. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. நிஜமாவா? பொய் சொல்லி என்னங்க ஆக போகுது? அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லையா? மனசை யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் ஒரு இது. விளாட்டம் கொடுங்க, நானே வீட்டுக்கு வரேன். கொலகாரம்பேட்டை நம்பர் 13, தலைவட்டி சாமியார் சந்து. தலைவட்டியா? எங்க விளாட்டமே நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி வரேங்க. வாங்க, மறந்துடாதீங்க. முதலாளி, என் தலைமையில உள்ள பாரத்தை இறக்கிட்டீங்க. என் தலைமையில ஒரு பெரிய பாரம் இருந்தது, நானும் அதை இறக்கி வச்சுட்டேன். சில பேருக்கு நாம கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, ஆனா நாம அவங்களை ஏமாத்திட்டதா நினைக்கிறோம். ஒரு நாள் நம்ம எரியாமலே அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு காலமா விசுவாசமா என் கம்பெனியில உழைச்சிருக்கீங்களே, அதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு நான் எவ்வளவு செய்யணும்? அதை ஈடு கட்டிட்டதா நினைச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இப்போ உங்க எஸ்டேட்டுக்கு என்ன பொறுப்பாளியா அனுப்புறீங்களே, அது என் சம்பந்தி சாதாரண மனுஷனா இருக்கலாமா? அதனால தான் எஸ்டேட் இன்சார்ஜ் கொடுத்திருக்கேன். நானும் நீங்களும் சம்பந்தியா? ஏஸ், நாம 2 பேரும் தானே தாம்பூலம் மாத்திக்கிட்டோம். அப்படின்னா நாம யாரு? முதலாளி, இன்னைக்கே எஸ்டேட் புறப்படுங்க, உடம்ப பாத்துக்கங்க. வரப்பா. சாப்பிடுமா, பால் சாப்பிடணும். பால் சாப்பிடு, அப்புறம் விளையாடலாம். சாப்பிடு, பால் சாப்பிடு. பால் தாண்டா, பால் தாண்டா. மோர் நினைச்சியா? ஐயா, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. பாம்பு, பாம்பு. வாங்க, பயப்படாதீங்க. வாங்க, ஒண்ணு செய்ய வாங்க, சும்மா வாங்க. எப்படிங்க பயப்படாம? உலகாரம்பேட்டைக்கு தப்பிச்சு தலைவட்டி சாமியாருக்கு தப்பிச்சாலும் இவங்கிட்ட எப்படி தப்பிக்கிறது? எங்க குலதெய்வம். தெய்வத்தை கற்ப கிரகத்துல விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நிம்மதியா பேசலாம். என்ன பாம்பு வெளியே போகுது? அது வாக்கிங் போகுது. சாயங்காலம் வாக்கிங் போய் பழக்கம், போயிட்டு வந்து சேர்ந்துரும். வாங்க. ஏங்க, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு இப்படி தன்னந்தனியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? குலதெய்வம் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? நான் இந்த வீட்டுல எங்க இருந்தாலும் அதை என்ன பத்திரமா பாதுகாக்கிறேன். வாங்க, உட்காருங்க. ஏங்க, உங்க குலதெய்வம்
வீட்டுக்குள்ள என்ன வருமா? அது வராமையா? எப்படிங்க வரும்? தலை முன்னால வரும், பின்னால வால் வரும். எங்க ஊர் பாம்பு அப்படித்தாங்க. நான் அதை கேட்கலங்க, எந்த வழியா வரும்னு. எந்த வழியில வருங்க, அதுக்கு என்ன வழியா இல்ல? ஏங்க எத்தனை மணிக்கு வரும்னு தெரியுமா? பாம்புக்கு மணி எல்லாம் பார்க்க தெரியாதுங்க. எங்க ஊர் பாம்புக்கும் அதே தாங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இருக்கு? என்னங்க இது, ஹோட்டலா? பால் முட்டை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, சாப்பிட்டுட்டு போய் புத்துல படுத்துக்கிறேன். என்னங்க நீங்க டீ பிஸ்கெட் இருந்தா கொடுங்க. இதை கொடுத்து வர்றேன். சாப்பிடுங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. என்னங்க தண்ணி? தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க. சொன்னா இப்படித்தான் லோ 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 லோன்னு கத்தும். இப்ப என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. நாம வந்த இடம் சரியில்லை, வெளியில இருக்கிறதுடைய விவரம் உனக்கு புரியாது, வீணா வாயால அழிஞ்சு போயிடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னேங்க. நீங்களும் முத்திட்டாலே, உங்க தவளையும் முத்திட்டாலே. ஐயோ, நின்றுட்டே இருக்கிறீங்களா? உட்காருங்க. வந்துங்க, சாப்பிடுங்க. சொன்னாதான் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. இருங்க வரேன். பட்டினியா இருக்குமே. பெருமூச்சா என்ன அழுத்துக்கிற? சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்படி தகராறு பண்ண இனிமே உனக்கு கூட்டே வர மாட்டேன். என்னமோ பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவுக்கு. அது ஏதாவது கேட்க நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்தாங்க, இப்படியே படுத்துக்கங்க. வேண்டாங்க, இப்படியே படுத்துக்கிறேன். ஐயோ, இல்ல இதுவே சௌரியமா இருக்குங்க. இங்கே இருக்கட்டுங்க. இருங்க, அங்க இருக்கட்டுமே. ஐயோ, உங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்குது, அதுக்கு இது சிக்கன் பிரியாணி மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா சாம்பிள் சரக்குக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? இங்கே இருக்கட்டுங்க. படுத்துங்க. சரி, குட் நைட். குட் நைட். தூங்க தூங்க. லதா, பாத்தியா, கண்ண ராதா கல்யாண போட்டோ இந்த பக்கம் வச்சுட்டேன். உன் கல்யாண போட்டோவை இந்த பக்கம் வச்சேன்னா பேலன்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஆமா, எனக்கு தான். உனக்கு தான் பாத்துட்டேன். மாப்பிள்ளை ஐஏஎஸ் நாளைக்கே பொண்ணு பார்க்க வர போறாங்க. உன்னை பார்த்தாங்க பக்குன்னு கொத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் ஐஏஎஸ் இந்த பக்கம். அப்போ உங்களுக்கும் கல்யாணம் ஆன உடனே நீங்களும் அண்ணியும் இருக்கிற போட்டோ சென்டர். எனக்கு கல்யாணமா? என்னுடைய கடமை எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? மிஸ்டர் ராஜா, அடிச்சிட்டு வர யாரும் போயிருக்காங்க? மேனேஜர் வாசுவத்தை அனுப்பிச்சிருக்கேன். பட் ஏன் லேட்டுன்னு தெரியல. என்ன மிஸ்டர் வாசு, நீங்க மட்டும் வரீங்க, அவங்க வரல? அவங்க எல்லாம் வரல சார். ஏன் சார், உங்களோட தனியா ஒரு வார்த்தை. தனியா நான் இங்கே பேச? மன்னிக்கணும் சார், ரொம்ப பர்சனல். இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி நல்லா தெரியும், சும்மா சொல்லுங்க சார். ஸ்பீக் அவுட். நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்களாம், உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லைங்களா? நீங்க குடிகாரராம், கண்ட பெண்களோட சுத்தர வரான். அதனால இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்களுக்கு கேவலம் சொல்லி வேண்டான்னுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டேன். I'm sorry. கடையில துணி வாங்கும் போது துணி கேரண்டியான தான் கேட்கிறோம், கடை கேரண்டியான கேட்கிறோம். முதலாளி எப்படி இவனுக்கு என்ன? எத்தனை மாப்பிள்ளைங்க வர்றானுங்க, வேணாம்னு சொல்லிட்டு போறானுங்க. பாவம் லதா. அல்லா, இந்த பொண்ணோட கல்யாணத்தை நீதான் சீக்கிரமா முடிச்சு வைக்கணும்.